ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்டி கடையில் கிடைக்கிற குழி பணியாரமும் அதுக்கு அவங்க கொடுக்குற சட்னியும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெசிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதிகமாக கடுகு தெரிஞ்சால் தாங்க குழி பணியாரம் நல்லாயிருக்கும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் போல் சீரகமும் எடுத்துக்கோங்க. கடுகு சீரகம் ரெண்டுமே அதிகமாக போடணுங்க. இப்போது கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேணாங்க, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்து கலக்கலாங்க. மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கூடவே கொத்தமல்லி தழை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த குழி பணியாரத்துலேயே பசங்க சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழி பணியார சட்டி வச்சு ஊற்றிக்கலாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டுனே இருக்கணுங்க. அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும். இது குழி பணியாரம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எல்லா சைடும் திருப்பி விடுங்க. இப்போது எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கூடவே கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியெல்லாம் இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுனால மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.